நம்ம இப்போ முள்ளங்கி சூப்பு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முள்ளங்கி இந்த மாதிரி தோல் சீவி வச்சுருக்கேன். அடுத்து தேவையானது இது 4 பேர் சாப்பிட்லாம் அந்த சூப்புக்கு. அதுக்கு ஒரு வெங்காயம், 3 தக்காளி, அதான் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். வேணால் 2 தக்காளி கூட போட்டுக்கலாம். பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், இவ்வளோ பூண்டு. இதில் 3 முள்ளங்கி வச்சுருக்கேன். 3 முள்ளங்கியில் ஒரு அரை முள்ளங்கியை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இதை கடைசியாக அந்த சூப்பில் கட் பண்ணி லேசாக நெய்யில் பூண்டையும் இதையும் நெய்யில் வதக்கி போட்டோன்னா மேலே சூப் ரெடி ஆனதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக ஒரு ஆஃப் வச்சுக்கலாம். மீதியை இப்போ என்ன பண்ணுவோன்னா, இதுதான் சூப் மேக்கர். சூப் மேக்கரில் இந்த முள்ளங்கியை போடுங்க. ஒரு 2.5 முள்ளங்கி, ஒரு 4 பேருக்கு இது மாதிரி. தக்காளியை இந்த நடுவில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணுங்கள் எப்போவுமே. இது மாதிரி 3 தக்காளி இதையும் இந்த சூப் மேக்கரில் போடுங்க. அப்புறம் முழு வெங்காயம், இதை தோலை சீவிட்டு போடுங்க. இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணணுங்கிறது இல்லை, ஏன்னா அப்படியே சூப் மேக்கரில் ஃபுல்லாக அரைச்சி ரெடியாக சூப்பாகவே வந்துடும். இப்படி 4ஆக கட் பண்ணிவிட்டு போடுங்க. இத்தனை பூண்டு, இதில் ஒரு 2 பூண்டை வச்சுக்கோங்க. 2 பூண்டும் கொஞ்சோண்டு முள்ளங்கி, இதையும் 2ஆக நெய்யில் லேசாக வதக்கிட்டு கடைசியில் போட்டு கொத்தமல்லியை போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பூண்டை கொஞ்சம் போடுங்க. எல்லாம் போட்டுட்டு உப்பு கடைசியாக வேணும்னா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு காரத்துக்கு மிளகு போடலாம். பாருங்கள், கொஞ்சமாக மிளகு பொடி போடுறேன். அப்புறம் வேணும்னா அவங்க தகுந்த மாதிரி. உப்பு போடவே இல்லை, உப்பு அவங்கவுங்களாம் போட்டுக்கட்டும். அதனால் அந்த டயத்தில் போட்டுக்கலாம். இது ஒரு 4 பேருக்கு ரெடியாக இருக்கும். பாருங்கள், இதுலேயே அளவு இருக்கும், மினிமம் மேக்ஸிமம்னு இது இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் மேக்ஸிமம் இவ்வளோ, மினிமம் இவ்வளோ தண்ணி விடணும். இதில் 4 பேருக்கு போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், வெங்காயம், பூண்டு, தக்காளி, முள்ளங்கி. போட்டு உப்பு மிளகு பொடி போட்டிருக்கேன். இப்போ மூடிடலாம். எடுத்து வச்சு அப்படியே மூடிடணும். மூடிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி, இதுதான் இது, ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணோடனே இந்த ஸ்மூத்தியை பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா அவ்வளோதான். இதுவே ஃபுல்லாக சுற்றிட்டு கடைசியில் பீப் சவுண்டு வந்தால் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ இந்த டயத்தில் நம்ம மேலே அதை கார்னிஷ் பண்ணுற மாதிரி பூண்டையும் முள்ளங்கி சின்ன சின்னதாக நெய்யில் வதக்கி ரெடியாக வச்சுப்போம். கொஞ்சம் கொத்தமல்லியும் அலசி வச்சுக்கலாம். இந்த டயத்தில் நம்ம சூப் ஆடுறதுக்குள்ளே இந்த முள்ளங்கியும் இந்த பூண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுப்போம். போட்டு அந்த நெய்யில் கடைசியில் வதக்கிட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது முள்ளங்கி, இது பூண்டு. சின்ன சின்னதாக வெட்டுங்க, அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் ரொம்ப மாட்டாமல் அழகாக டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும்.
சீக்கிரமாகவும் நெய்யில் வதங்கும். ரொம்ப நெய் விடக்கூடாது, அப்புறம் அந்த சூப் சாப்பிட்றதுக்கு இதே இல்லை, பிரயோஜனமே இல்லை. அதனால் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் நெய்யில் வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த சூப் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா இந்த சூப் வந்து கொஞ்சம் கெட்டியாக வரணும் அப்படின்னாக்க நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரையும் போட்டுக்கலாம். இதிலேயே கூட இந்த சூப் மேக்கர்லேயே கூட கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா இல்பச்சட்டியில் போடும்போது நீங்கள் வந்து சூப் மேக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வந்து அப்படியே மொத்தமாக வேக வச்சு முள்ளங்கி, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிடுங்க. நல்லா எவ்வளோக்கு முடியுமோ மசித்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி பூண்டு இதெல்லாம் வதக்கி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கார்ன்ஃப்ளவரை கரைச்சி விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். இல்லை எனக்கு கார்ன்ஃப்ளவரே வேணாம், தண்ணியாக இருந்தாலே ஓகே அப்படின்னாக்க இப்போ நாங்கள்லாம் வந்து அதை வந்து சூப்பு ஒரு சேலடு தான் நைட்டு டின்னர். அதனால் நான் கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் கரைச்சி விடுவேன். அப்போ தான் கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இதுலேயே வேணாலும் கார்ன்ஃப்ளவர் போட்டால் அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டியாகவே வந்துடும். நான் இப்போ இதில் போடலை, அதனால் தனியாக தான் கரைச்சி விட போகிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. பாருங்கள், நீங்கள் அப்படியே சூப் மேக்கர் தான் மஸ்ட்டுங்கள, சூப் மேக்கர் இல்லாமல் இழுப்பச்சட்டிலையும் பண்ணலாம். கடைசியில் கொத்தமல்லியும் தூவி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், முள்ளங்கியும் இதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி வதக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ 4 பேருக்குங்கனால இந்த பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கரைச்சி விட்டுக்கோங்க. இல்லை இது வேண்டாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே கூட சூப் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இது மாதிரி கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். முன்னாடியே இதை சூப் ஆகிறதுக்குள்ளே இதெல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படியே கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. எப்படின்னு காட்டுவோம். இப்போ பாருங்கள், உள்ளே சூப்பு கொதிக்குது, சவுண்டு கேட்குதா பாருங்கள், ஸ்டீம் கூட வருது இது வழியாக. இப்போ சூப் கொதிக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா சவுண்டு, அரைக்கிற சவுண்டு வரும், பீப் சவுண்டு வரும் முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணுங்கள். இந்த சூப் ஆகிறதுக்குள்ளே இதை பண்ணிப்போம். கொஞ்சோண்டு துளி தான் நெய் விடணும், ஏன்னா ரொம்ப நெய் விட்டிங்கன்னா அப்புறம் சூப்போட இதே இல்லை. இது வந்து டயட்டுக்கு நீங்கள் சூப்பும் ஒரு சேலடும் நைட்டு சாப்பிட்டிங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும், உடம்பு நல்லா இளைக்கும். இப்போ இந்த நெய் இல்லை வெண்ணெய் இருக்குது. இந்த பாருங்கள், முள்ளங்கியும் பூண்டு வச்சுருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணிங்க. இது ரெண்டையும் போட்டு அப்படியே வதக்குங்க. நல்லா வதக்கி நல்லா கிறிஸ்பாக, நல்லா சூப்லலாம் ப்ரெட்டு போடுவாங்கள்ல, அதுக்கு பதிலாக அந்த முள்ளங்கி சூப்புக்கு இது. வெங்காயம் வேணாலும் பொடியாக கட் பண்ணி இதில் போடலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நான் எனக்கு வெங்காயம் போடலை, அதுக்கு பதிலாக வெங்காயம் அதில் போட்டேன். அதுக்கு தான் இது. நல்ல வாயில் மாட்டும், நல்ல ரோஸ்ட்டு மாதிரி. சிம்மில் வச்சுக்கோங்க, அதுதான் நல்ல ரோஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா கருகிடும். நல்ல முள்ளங்கியும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல வாசனை வருது, முள்ளங்கியும் இதுவும் சேர்ந்து நல்ல. இப்போ பாருங்கள், நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு, ப்ரௌன் கலராக வந்திருக்கா, கோல்டன் ப்ரௌனாக. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல கிறிஸ்பாக இருக்கும். இது சூப்பு பவுலில் போட்டதுக்கப்புறம் இதை கொஞ்சம் மேலே தூவி கொத்தமல்லி தூவி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ப்ரௌன் கலரில் முள்ளங்கியும் பூண்டும். அப்படியே விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதில் நம்ம சூப்பை போட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். நல்லா அரைக்கிது பாருங்கள், சவுண்டு கேட்குதா? ஃபுல்லாக சூப் ரெடி ஆன உடனே பீப் சவுண்டு வரும். நீங்கள் டெய்லி ஒரு சூப்பு இதிலேயே ஃபுல்லாக வெந்துடும், அரைச்சிரும், எல்லாமே பண்ணிடும்.
கீரையாக இருந்தாலும் சரி. ஒரு நாள் முருங்கைக்காய் சூப் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இந்த சூப் மேக்கர் வாங்கிக்கோங்க. வாங்க மஸ்ட்டுங்கிறது கிடையாது. இல்லைன்னா இதை இழுப்பச்சட்டியில் கூட பண்ணலாம். ஈஸி தான். நல்ல ஸ்டீம் வருது பாருங்கள், தெரியுதா? டெய்லி ஒரு சூப்பு, நைட்டுக்கு சூப்பு, சேலடு, இல்லைன்னா சூப்பு, இத்தனை சுண்டல், இதை மட்டும் சாப்பிடுங்க. உங்கள் உடம்பு அப்படியே ஒரு சீக்கிரமாக வெயிட்டு குறையும், ஹெல்த்தியாகவும் குறையும். இந்த பீப் சவுண்ட் வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான். சூப் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுக்க வேண்டியதுதான். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ திறந்து பார்ப்போமா? இங்கே பாருங்கள், நல்ல வாசனையோடு இருக்குது. அவ்வளோதான், சூப் ரெடி. நல்ல கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இது பாருங்கள், நல்லாவே கெட்டி ஆகிடுச்சு சூப்பு. இது அப்படியே நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட போடாமல் அப்படியே சாப்பிட்லாம். அந்த மேலே அந்த வதக்கி வச்ச பூண்டு, முள்ளங்கியை போட்டு கொத்தமல்லி தழை தூவி உப்பு போட்டு சாப்பிட்லாம். இல்லை எனக்கு வேணாம், இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னாக்கா அந்த கார்ன்ஃப்ளவரை போடலாம். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் போட போகிறேன். ஆனால் கீரை சூப்புக்கெல்லாம் கார்ன்ஃப்ளவர் போடக்கூடாது. அதுக்கு வேணால் பாசிப்பருப்பை இதோடு சேர்த்து போட்டோன்னா வெந்துடும். இப்போ சூடு பண்ணி இதில் அந்த கார்ன்ஃப்ளவரையும் போட்டாச்சு. போட்டு நல்லா கொதிக்க விட்டேன். இங்கே பாருங்க, நல்லா கொதிக்க விட்டு அந்த உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். அந்த பொடி பொடியாக கட் பண்ணி போட்டேன்ல, அந்த இதெல்லாமும் போட்டேன் பாருங்கள். கொதிக்குதா? இல்லை இந்த பொடி பொடியாக நெய்யில் வதக்கின அந்த பூண்டு இதையும் போட்டேன். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கொத்தமல்லி இருக்குது, அந்த பூண்டெல்லாம் மேலே மிதக்குது பாருங்கள், தெரியுதா? பொடி பொடியாக பண்ண முள்ளங்கி, நெய்யில் வதக்கின முள்ளங்கி பூண்டெல்லாம் இது அப்படியே வாயில் மாட்டும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நைட்டு வந்து நீங்கள் நல்ல ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக இதை சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு பதிலாக, டிஃபனுக்கு பதிலாக நைட்டு வந்து இதை ஒரு பவுல் ஃபுல்லாக சூப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃப் உப்பு போட்டுக்கலாம், அதனால் உடம்புக்கு கெடுதல் கிடையாது. ஆஃப் உப்பு போட்டுக்கிட்டு நீங்கள் அது கொஞ்சம் பெப்பர் போட்டிங்கன்னா வயிற்றுக்கும் நல்லது. போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்பு வந்து நல்ல இளைக்கும். உடம்பு நல்லா இளைக்கும். கிளம்புற எழுந்திங்கன்னா உங்கள் பேச்சை உடம்பு கேட்கும். உடம்பு பேச்சை நீங்கள் கேட்க வேணாம், உங்கள் பேச்சை உடம்பு கேட்கும். இந்த பாருங்கள், முள்ளங்கிலாம் தெரியுதா? நல்லா இருக்கா? இதை ஒரு பவுலில் போட்டு வைங்க, சூப் பவுலில். இப்போ காட்டுறேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போடலைன்னா கூட கெட்டியாக இருக்கும். ஏன்னா முள்ளங்கி, தக்காளி எல்லாம் அரைச்சிருக்கிறதுனால இருக்கும். ஆனால் கீரை சூப்புக்கெலாம் ஒரு நாள் நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். முருங்கைக்காய் சூப்பு பண்ணி காட்டுறேன். அதுக்கெலாம் நீங்கள் வந்து பாசிப்பருப்பு போடணும். கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கலாம். கீரை முருங்கைக்கீரைக்கெலாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், சூப் நல்லா இருக்குல்ல? பாருங்கள், அப்படியே அவ்வளோ டேஸ்ட், வாசனை அவ்வளோ நல்லா வருது. இதை டெய்லி நான் ஒரு சூப் செஞ்சு காட்டுறேன், பாருங்கள். பார்த்து நீங்களும் உங்கள் உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.